இப்போ உங்கள் பிளாட் இருக்குது. இப்போ இந்த பிளாட்டுக்கு வந்து எப்படிலாம் வாஸ்து ரிலேட்டடாக நீங்கள் டிசைன் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு ஆர்கிடெக்டை போய் மீட் பண்ண போகிறீங்க. பேசிக் வாஸ்து என்னென்ன தெரியணும் அப்படின்றத பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வாஸ்துவை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் வந்து எந்த பக்கத்தில் வைக்க போகிறோம் அப்படின்றத மேக்ஸிமம் பிளான் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து ஈஸ்ட் ஆர் நார்த் ஃபேஸிங், இந்த 2 டைரக்ஷனில் தான் நம்மளோட என்ட்ரன்ஸ் கொடுப்பாங்க. சில விஷயத்தில் வந்து நம்ம வெஸ்ட் ஃபேஸிங்லேயும் கொடுத்துக்கலாம். ஸோ அது அவங்கவுங்களுக்கு நீங்கள் எந்தெந்த கார்னரில் எந்தெந்த டிசைன் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நார்த் ஈஸ்ட் கார்னரை பொறுத்தளவுக்கு நீங்கள் பூஜை ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்டடி ரூம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லை எல்டர்லி ரூம்ஸ் மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒரு அப்பா அம்மாவுக்கு கொடுக்குற ரூம்ஸ், அந்த மாதிரி ரூம்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ சவுத் ஈஸ்ட் வந்து உங்களுக்கே தெரியும், இது அக்னி மூலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒன்லி ஃபார் கிச்சன். ஸோ கிச்சன் ஸ்பேஸ்க்கு தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து வாயுமூல கார்னர் சொல்கிறோம். வாயுமூல கார்னர் வந்து மேக்ஸிமம் டாய்லெட்ஸு, ஸோ ஒரு நார்மல் ரூம்ஸு